ஒப்புகை சீட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, விவிபேட். நம்ம மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல பயன்படுத்தக்கூடிய ஒப்புகை சீட்டு, நம்ம யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கறதையும் சேர்த்து எண்ண வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடரப்பட்டுச்சு. அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் இல்ல, அனைத்து ஒப்புகை சீட்டுகளையும் எண்ண வேண்டிய அவசியம் இல்ல, தேர்தல் ஆணையம் ஒப்புக்கு கொஞ்சம் எண்ணுவாங்க, அது மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது பல தரப்பும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த ஒப்புகை சீட்டை ஏன் என்ன மறுக்கிறார்கள், இது பாஜகவிற்கு சாதகமாக இருக்கிறது என்றெல்லாம் பல அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை சொல்லி வரக்கூடிய நிலையில இது குறித்து தொழில்நுட்ப ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் புரிதலோடும் கூடிய ஒருவர் பேசினால் அது சரியாக இருக்கும் என்று எண்ணுகின்ற பொழுது, தொழில்நுட்ப ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமூக பார்வையோடும் கூடிய ஒருவராக திரு பொன்ராஜ் அவர்கள், டாக்டர் பொன்ராஜ், நம்முடைய அப்துல் கலாம் அவருடைய அரசியல் ஆலோசகராக, அறிவியல் ஆலோசகராக இருந்த அரசியல் விமர்சகராக இன்றைக்கு பொது விவாதங்களில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் பொன்ராஜ் அவர்களை நாம் இது குறித்து அவருடைய கருத்துக்களை கேட்டறி இருக்கின்றோம். வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் செந்தில். வணக்கம். பொலிட்டிக்கலா சில பேருக்கு சில கருத்துக்களை வைக்கிறாங்க சார். பொலிட்டிக்கலா இது ஒரு தரப்புக்கு சாதகமா இருக்கு, இது வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை வைக்கிறது ஒரு பார்வை, டெக்னிக்கலா வைக்கிறதும் ஒரு பார்வை. அப்ப டெக்னிக்கலா தெரிஞ்சவங்களுக்கு பொலிட்டிக்கலா தெரியறதுல சிக்கல் இருக்குது, பொலிட்டிக்கலா தெரிஞ்சவங்களுக்கு டெக்னிக்கலா தெரியறதுல சிக்கல் இருக்குது. அப்கோர்ஸ் நீங்க ஒரு சயின்டிபிக்காவும் பேசக்கூடியவர், டெக்னிக்கலாவும் பேசக்கூடியவர், அரசியல் புரிதலும் கொண்டவர் அப்படிங்கிற முறையில இது குறித்து இன்னும் சரியான கருத்துக்கள் உங்களிடமிருந்து நாங்கள் பெற முடியும் என்ற நம்பிக்கை. என்ன, ஏன் கண்டிப்பாக என்ன வேண்டும் முதல்ல சார்? அரசியல் ரீதியா சொல்லுவோம், அப்புறம் டெக்னிக்கலா அதுக்குள்ள சிக்கல் பேசலாம் சார். ஏன் என்னன்னு முதல்ல, நீங்க அப்ப தோல்வி பயம் உங்களுக்குலாம், நீங்க எல்லாம் தோத்துருவீங்க, அதாவது எதிர்கட்சிகளை பார்த்து அவங்க சொல்றாங்க, நீங்க தோல்வி ஒத்துக்கிறீங்களா, மோடி தான் மீண்டும் வெற்றி பெறுவார் என்று ஒத்துக்கொள்கிறீர்களா, அதனாலதான் எல்லாவற்றையும் என்ன வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. முதலில் ஏன் எல்லா ஒப்புகை சீட்டையும் என்ன வேண்டும், இந்த தீர்ப்பை பத்தி உங்களுடைய பார்வை. முதலில் ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே ஜனநாயக முறைப்படி நடைபெறக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் ஒரு வாக்காளன் வாக்களிக்கிறான் என்று சொன்னால், நான் யாருக்கு வாக்களித்தேன் என்ற வெளிப்படையான உண்மை எனக்கு தெரிய வேண்டும். நான் அதுக்கு தான் வாக்குச்சீட்டு. சரி, வாக்குச்சீட்டை கடந்து நம்ம இவிஎம் வந்தாச்சு. இந்த இவிஎம்மை தாண்டி விவிபேட் என்ற ஒரு முறை வர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு சொன்னது, அத்வானி கேஸில். அப்போ அந்த விவிபேட் கொண்டாந்தாச்சு. கொண்டு வந்த பிறகு நீங்கள் இவிஎம்மில் போடுற ஓட்டு எந்த கட்சிக்கு ஓட்டாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் யாருக்கு வேணாலும் போடலாம். ஜனநாயகத்தில் யாருக்கு வேண்டாலும் பிடித்த தலைவர்களுக்கு பிடித்த கட்சிகளுக்கு போடுவது வழக்கம். அப்போ அந்த ஓட்டு நான் யாருக்கு போடுகிறேனோ அவருக்கு சென்று அது பதிவாக வேண்டும், அது எனக்கு தெரியணும். இதுதான் ஒரு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி அண்டு ஆத்தென்டிசிட்டி. அப்போ இது தெரிகிறதா என்று சொன்னால் இந்த இவிஎம் முறையில் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டது விவிபேட் மூலமாக. கிட்டத்தட்ட 5000 கோடி செலவழித்து 17,30,000 விவிபேட்டை வாங்கி 2019க்கு முன்பாகவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த கமிட்மெண்ட்டு, 2019 தேர்தலில் நாங்கள் 100% விவிபேட்டை பயன்படுத்துவோம் என்று அவர்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை தான் நம்ம இப்போ கேட்குறோம். விவிபேட்டை பயன்படுத்துறதுக்கு, அந்த விவிபேட்டை பயன்படுத்தி அதில் வரக்கூடிய சிலிப்பு தான் ஒரு ஆத்தென்டிசிட்டி, ஒரு நம்பிக்கை, ஒரு நான் இவருக்குத்தான் போட்டேன் என்ற உறுதித்தன்மை. அந்த உறுதித்தன்மை மூலமாக தான் ஜனநாயகத்தை மக்களது எண்ணங்கள் கரெக்டாக ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு தெரியும். இல்லை என்று சொன்னால் இது மேனிப்புலேட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற சந்தேகத்தை வரிசையாக நம்மளால் அடுக்க முடியும், நம்மளால சொல்ல முடியும். இது வரைக்கும் கேள்வி கேட்டிருக்கோம். இதுக்கு ஒரு கேள்வி கூட ரெலவெண்டான கொஸ்டினை எலெக்ஷன் கமிஷனை சுப்ரீம் கோர்ட் கேட்கல. அப்ப ஆத்தென்டிசிட்டி வேணும். இதே நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கேஸ்ல ஒரு வார்த்தை சொன்னார். இவர் தான் அப்சர்வேஷன் கொடுத்தவர். என்ன சொன்னாரு? A voter should have a right to know that whom the political party is receiving funds from which corporate, which person, companies or which person, which company என்பது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அதாவது வாக்களிக்கக்கூடிய வாக்காளனுக்கு எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்களோ அந்த கட்சி யாரிடமிருந்து பணம் பெறுகிறது தேர்தலுக்காக தெரிய வேண்டும். அந்த உரிமை வாக்காளனுக்கு இருக்கிறது என்று தீர்ப்பு சொன்னவரும் இதே ஜட்ஜி தான், இதே சஞ்சீவ் கண்ணா தான். அப்ப அதுக்கு ஒரு மாறுபட்ட தீர்ப்பு. இது செகண்டரி. ஆனா பிரைமரி அப்படின்னா ஓட்டு தான் பிரைமரி, வாக்கு தான் பிரைமரி. அப்ப செகண்டரி உரிமையை விட முதல் உரிமையாக வாக்கு தான், நாம் அளிக்கக்கூடிய வாக்கு தான் நான் யாருக்கு வாக்களித்தேன் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை ஒரு வாக்காளனுக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கண்டிப்பா.
ஓட்டிங் மிஷின்ல அந்த உரிமை இல்லை என்றுதான் இல்ல நம்ம அந்த இடத்துல இருந்தான் சார். இப்ப நான் ஒரு சாதாரணமாக நான் வந்து இவிஎம் மீது நம்பிக்கை உடையவர்கள் வைக்கக்கூடிய சில கேள்விகளை நான் உங்கள் மீது வைக்கிறேன், உங்களை நோக்கி. இப்போ நீங்க ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்க, பீப்னு ஒரு சவுண்ட் வருது, நீங்க எந்த பொத்தானை அழுத்துகிறீர்களோ அந்த சின்னத்துக்கு நேரா விளக்கு எரிகிறது. விவிபேட்ல ஒரு நீங்க எந்த சின்னத்துக்கு வாக்களித்தீங்களோ அந்த சின்னத்துல ஒரு ரெசிப்ட் மாதிரி ஒண்ணு வந்து நீங்க அதை பாக்குறீங்க, அதுக்கு துண்டாகி உள்ள விழுந்துருது. இப்ப ப்ராப்ளம் அந்த துண்டாய் விழுந்தது என்னலைங்கிறது மட்டும்தான் ப்ராப்ளம். என்னாததற்கு அவங்க சொல்ற காரணம் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி. பட் முன்னாள் தேர்தல் ஆணையர்கள்லாம் ஒரே நாள்ல எண்ணிடலாம்னு சொல்றாங்க, அது ஒரு பக்கம். ஆனா இப்ப என்னோட கேள்வி, இதுல உங்களுக்கு எங்க சந்தேகம் வருது? நீங்க யாருக்கு வாக்களித்தீர்களோ அந்த சின்னத்திற்கு நேராக விளக்கு எரிகிறது, அந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்கிறதுக்கு விவிபேட்ல வந்து அது கட்டாயம் உள்ள விழுந்துருது. இதுல எங்க வந்து மோசடி நடப்பதற்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சில கேள்விகளை எழுப்பணும்னு சொன்னீங்க, என்னென்ன கேள்விகள் எல்லாம்? சரி, விளக்கு எரிகிறது, பிரிண்ட் பண்ணுது. பிரிண்ட் பண்றதுதான் உள்ள போய் ஸ்டோர் ஆகுதுன்னு எங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? ஓகே, பிரிண்ட் பண்ற விவிபேட்ல பிரிண்ட் ஆகுறது தான். நீங்க ஓட்டு எதை எண்றீங்க, கடைசி அல்டிமேட்டா எதை எண்றீங்க? நீங்க பார்த்தது என்னல? மிஷினை தான், இவி மிஷின். கண்ணால பார்த்தது என்னல? நீங்க பார்க்காததை என்றாங்க. இங்கதான் பிரச்சனை. அப்ப நீங்க பார்த்ததான் பிரிண்ட் ஆகுது, உள்ள பிரிண்ட் ஆகுது, உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? அப்ப நான் உறுதிப்படுத்திய வாக்கை அதைத்தான் எண்ண வேண்டும். அதுதான் டிரான்ஸ்பரன்சி, அதுதான் வந்து வெளிப்படைத்தன்மை. அது இல்லாம நீங்க பார்க்காததை ஒன்ன போய் என்னன்னு சொன்னீங்கன்னா அங்கதான் மேனிபுலேட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப பார்த்த ஸ்லிப்பு கண்ணு முன்னால இருக்க, ஏன் அதை எண்ண முடியல உங்களால? என்ன பிரச்சனை உங்களுக்கு, அதை சொல்லுங்க. எதனால உங்களால எண்ண முடியாது? நார்மலா பழைய வாக்கு சீட்டு காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 60 கோடி பேர் கலந்து கொண்ட தேர்தல்லாம் இருக்கு. அந்த தேர்தலையே வாக்குச்சீட்டு முறை வந்து பெரிய சீட்டா இருக்கும். 10 பேர் 20 பேர் 30 பேர் வரைக்கும் கண்டஸ்ட் பண்ண சீட்டை முதல்ல இப்படி மடிச்சு, அதுக்கப்புறம் அதை 2ஆ மடிச்சு, அப்புறம் அதை குறுக்கு வாட்டில மடிச்சு, பக்கவாட்டில மடிச்சு, அதை தூக்கி பேலட் பேப்பர்ல அமுக்கி உள்ள போடணும். அப்புறம் பேலட் பேப்பரை எண்ணும் போது அதை எடுத்து அதை விரிக்கணும், முதல்ல விரிக்கணும், அதை 4ஆ பிரிக்கணும், திரும்பி அடுக்கணும், வரிசையா அடுக்கணும். 25 பண்டில் சேர்ந்த உடனே அதை கட்டணும், கட்டி தனியா வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த 25 பண்டிலா எடுத்து யாருக்கு விழுந்திருக்குன்னு ஓட்டு போட்ட பார்த்து அவங்க அந்த பெட்டியில போடணும். அந்த பெட்டியில போட்டதை எண்ணணும். இத்தனை ப்ராசஸ் பண்ண மேனுவல் வாக்குச்சீட்டு முறையிலேயே 2 நாள்ல தீர்ப்பு சொல்லியிருக்கிறது எலெக்ஷன் கமிஷன். டிஎன் சேஷன் தலைமையிலான எலெக்ஷன் கமிஷன், அதுக்கு பின்னால வந்து எலெக்ஷன் கமிஷன்லாம் இந்த இவிஎம் வருவதற்கு முன்பாக. இதுல இந்த விவிபேட்ல ஒரே ஒரு ஸ்லிப் தான், ஒரு ஸ்லிப் தான் விழுகுது. அந்த ஒரு ஸ்லிப் எடுத்து கையில நோட்டு என்ற மாதிரி, ரூபா நோட்டு என்ற மாதிரி இப்படி இப்படி எண்ணி தூக்கி எந்தெந்த பெட்டியில இது கை சின்னமா, இது கை சின்னம், இது தாமரை சின்னமா தாமரை சின்னம், இது வந்து ரெட்டலையா ரெட்டலை, இது வந்து உதயசூரியனா உதயசூரியன், இது வந்து ஆம் ஆத்மியா ஆம் ஆத்மி போட்டு போயிட்டே இருக்கலாமே. கவுண்ட் பண்ணிட்டு தானே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக சுப்ரீம் கோர்ட் இந்த அடிப்படை உண்மை கூட இந்த சுப்ரீம் கோர்ட்டால கேள்வி கேட்க முடியாதா? இது நம்முடைய அடிப்படை உரிமையை வந்து பறிக்கக்கூடிய செயல் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா. என்னங்க நீங்க போட்டு, நான் யாருக்கு போட்டேன்றது விவிபேட் ஸ்லிப் வருது இல்ல, அதை கூட அங்க கூட ஒரு ஃப்ராட்தனம் பண்ணிருக்காங்க. என்னன்னா 7 செகண்ட் தான் வருமா. ஒரு கண்ணு தெரியாத வயசானவர்கள் இருக்காங்க, 7 செகண்டுக்குள்ள அவங்களால இதைத்தான் பார்க்கணும்னு சொல்லி பாத்துருவாங்களா? அதை ஏன் ஃபுல்லா லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு குடி முழுகி போயிருமா? இல்ல வந்து இந்தியாவோட பொருளாதாரம் சரிஞ்சு விழுந்துருமா அது ஃபுல் லைட் எரிஞ்சா, எல்இடி லைட் எரிஞ்சா? எதுக்கு சார் அதை அங்க வந்து 7 செகண்ட் ஏறி வைக்கிறீங்க? ஏன் அந்த சீட்டு விழுகிறத நல்லா கிளாஸ் போட்டு நல்லா விழுகுது, இந்த சீட்டு நம்ம கட் பண்ண சீட்டு விழுந்துருச்சுன்னு தெரியற மாதிரி வச்சா என்ன? எது உங்களை தடுக்குது? ஏன் அந்த பிரிண்ட் பேப்பரை வந்து தெர்மல் பிரிண்டிங்ல வச்சீங்க? இந்த 3 கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டுச்சா? எதுக்கு தெர்மல் பிரிண்டிங், சீக்கிரம் அழிஞ்சு போகக்கூடிய தெர்மல் பிரிண்டிங் வச்சீங்க? இந்த கேள்வி கேட்டுச்சா? எதற்காக 7 செகண்ட் மட்டும் அந்த விவிபேட் ஸ்லிப் தெரியணும்? எத்தனை வாக்காளர்களுக்கு இதைத்தான் கரெக்டா பார்க்கணும்னு தெரியும்? கிராமப்புற வாக்காளர்களுக்கு எத்தனை வாக்காளர்களுக்கு இந்த சின்னம் தான் நம்ம ஓட்டு போட்டோம்னு அவங்க கண்டுபிடிக்க முடியும்? இந்த பிரிண்டட் பேப்பர் வந்து கீழே விழுந்துச்சான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே ஒரு நம்பிக்கை தாங்க, நம்பிக்கை அடிப்படையிலே செயல்படுங்கிறீங்க. எல்லாம் ஓகே, நடந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தாங்கிறீங்க. எதுக்கு சார் அப்படி பண்ணணும்? சரி, இப்ப நான் இப்படி கேக்குறேன் சார், அந்த நம்பிக்கைக்கு மாறாக அங்கே நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அதை நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குதுன்னு தான் தேர்தல் எங்களுக்கு நாங்க கேள்வி கேட்கிறோம். இது சரின்னு நிரூபிக்க வேண்டிய கடமை எலெக்ஷன் கமிஷன் தானே இருக்கு. பட் தேர்தல் ஆணையம் அப்படி சொல்ல. தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஒரு 2 வாக்குகள் தொடர்ந்து விழுந்துருச்சுன்னு ஒரு வேட்பாளர் சொன்னார்னா அவர் முன்னாடி ஓட்டு போடுவாங்க. அது சரியா விழுந்துருச்சுன்னா அவர் முன்னாடி 7 ஓட்டோ 8 ஓட்டோ சம்திங் போடுவாங்க. அது சரியா விழுந்துச்சுன்னா இவர் மீது லீகல் ஆக்ஷன் எடுக்கலாங்கிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அதனாலதான் யாரும் புகார் அளிக்க கூட எல்லாரும் தயங்கினாங்க. இப்ப என்னோட கேள்வி சார், இப்ப நீங்க ஒரு பொத்தான அமுக்குறீங்க,
அந்த பொத்தான்ல நீங்க அமுக்குனதுலதான் அங்க சேவ் ஆயிருக்குதாங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு இல்லையா? அமுக்குனதுல சேவ் ஆகல, வேற ஒண்ணுலதான் சேவ் ஆயிருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏதேனும் சான்றோ அல்லது நிறுவனங்களோ இருக்குதா? எப்படி நம்ம எனக்கு என்ன நீங்க கொடுங்க. நீங்க நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து அந்த மெமரியை கொடுங்க. அந்த வேற ஒன்றும் இல்லை. இது வந்து என்னது, பட்டனை பிரஸ் பண்ணா எந்த எந்த வேட்பாளருக்கு எதிராக இருக்கக்கூடிய சின்னத்துல வந்து ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆகணும். மொத்தமா ஒரு 1300 ஓட்டு இருக்கு ஒரு பூத்துல. அந்த 1300 ஓட்டும் யார் யாருக்கு பட்டனை பிரஸ் பண்றாங்களோ அந்த பட்டனுக்கு போய் ஒரு கவுண்ட் ஆட் ஆகணும். கவுண்ட்னு ரிசல்ட் கவுண்ட் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா மொத்தமா கூட்டி யார் யாருக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு காமிக்கணும். இவ்வளவுதானே ஃபங்க்ஷன். இதுல வந்து ராக்கெட் சயின்ஸ் இல்லையே, ஒண்ணும் இல்ல. இதுல வந்து கண்ட்ரியினுடைய சீக்ரெட் ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் கிடையாது இல்ல. ஒண்ணும் இல்ல. அப்புறம் அந்த சோர்ஸ் கோட காமிச்சேன் உங்களுக்கு, ஓபனா பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணானே, அத காட்டியாச்சுன்னா நீங்க வந்து அதை வந்து மேனிபுலேட் பண்றதுக்கோ அல்லது வந்து உங்க மெஷின் இல்ல, உங்க மெஷின் எப்படி ஹேக் பண்ண முடியும்? இல்ல, அந்த சாஃப்ட்வேர் என்னங்கறத தெரிந்து கொண்டால் நீங்க ஹேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. அது வாய்ப்பு கிடையாது. எப்படி வாய்ப்பு கிடையாதுன்னா, இது ரீட் ஒன்லி மெமரி, ஒரு ஓட்டம் தான் ரைட் பண்ண முடியும். அப்ப ஒரு ஓட்டம் எங்க ரைட் பண்ண முடியும்? மேனுஃபேக்சரிங் டைம்ல ஒரு ஓட்டம் எழுதலாம். இல்லைன்னா ரிப்பேர் ஆனா ஒரு ரிப்பேர் ஆகும் பொழுது எந்த நீங்க வந்து ரிப்பேர் ஆகும் பொழுது இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் 3.5 லட்சம் மிஷின்ஸ் ரிப்பேர்னு சொல்லி பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப ரிப்பேர் ஆகும் போது எதிர்க்கட்சிகள் வந்து 6.5 லட்சம் மிஷின் ரிப்பேர் ஆயிருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் அதை மறுக்கல எலெக்ஷன் கமிஷன். சரி, 6.5 லட்சம் மிஷின் ரிப்பேர் ஆயிருக்கு. இந்த 6.5 லட்சம் மிஷின் எது ரிப்பேர் ஆயிருக்கு? கவர் ரிப்பேர் ஆயிருக்கா, இல்ல டிஸ்பிளே பார்ட் ரிப்பேர் ஆயிருக்கா, இல்ல மேல் ஃபங்க்ஷனிங் ஆகும் சொல்றாங்களே, எது மேல் ஃபங்க்ஷன் ஆகும்? கூட்டல் கழித்தல் மேல் ஃபங்க்ஷன் ஆகுமா? நீங்க கால்குலேட்டர் வாங்கி வச்சிருக்கீங்க, இது வரைக்கும் உங்க கால்குலேட்டர் மேல் ஃபங்க்ஷன் ஆயிருக்கா? கூட்டும் போது 3+2 5க்கு பதிலா 3+2 7ன்னு வந்திருக்கா உங்க கால்குலேட்டர்? வரதே இல்ல. அந்த நம்பர் வேணா சரியா தெரியாம, டிஸ்பிளே வேணா சரியா தெரியாம போலாம். அது வந்து 8க்கு 0 தெரியும், 0க்கு பதில் 8 தெரியும், அந்த கோடு அழிஞ்சு தெரியும், பேட்டரி வீக் ஆகலாம். அப்புறம் அதுக்கு பேர் மேல் ஃபங்க்ஷனிங் என்னது? எத்தனை இவிஎம் மேல் ஃபங்க்ஷனிங் ஆகி ஒர்க் பண்ணலன்னு சொல்லி வேற இவிஎம் ரீப்ளேஸ் பண்ணாங்க. மேல் ஃபங்க்ஷனிங் என்ன அர்த்தம்? அப்ப எப்படி மேல் ஃபங்க்ஷன் ஆகும் அது? அப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க வந்து சாஃப்ட்வேர்ல ஒரு ஒட்டம் நீங்க ரைட் பண்ணும்போதும் நீங்க அங்க வல்னரபிலிட்டிக்கு வச்சிருக்கீங்க. நாங்க அதான் கேக்குறோம். ஒரு சாஃப்ட்வேர் எழுதக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய பெல்லோ இசிஐஎலோ இந்த சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் வச்சிருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை இந்த கோட இந்த பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது ராக்கெட் சயின்ஸா? இல்ல பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சா பாகிஸ்தான் ஊடுருவி வருவானா? இல்ல அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு ஊடுருவி வருவானா? இதுல போய் இதுதான் வந்து ஹேக் பண்ண முடியாதுன்னு நீங்க தானே சொல்றீங்க. ஹேக் பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸ்டர்னலா இன்டர்நெட் கிடையாது, ப்ளூடூத் கிடையாது, எக்ஸ்டர்னல் மாடியூல் எதுவும் கிடையாது, ஹேக் பண்ண முடியாது. ஓகே, ரைட். இது வந்து ஒரு சின்ன சிப் தான். சிப்ல ஒரு ஓட்டம் ப்ரோக்ராம் எழுதியாச்சுன்னா அது வந்து கவுண்ட் பண்ண ஓட்டை வாங்குது, ஸ்டோர் பண்ணுது, அதை கவுண்ட் பண்ணி திரும்பி கொடுக்குது. இதுதான் பண்ணுது. இந்த சோர்ஸ் கோட டிக்ளேர் பண்றதுக்கு என்ன ப்ராப்ளம் எலெக்ஷன் கமிஷனுக்கு? ஒண்ணு இல்ல, அது சாரி, என்ன குறிக்கிறதுக்கு பண்ணிக்கணும். அது நீங்க நீதிமன்றத்துல அந்த கேள்வி கேட்டபோது அந்த மெயின் நீங்க கேட்கறது அந்த மெயின் சோர்ஸ், அந்த ப்ரோக்ராம அதை ரிவீல் பண்ண முடியாது, அது ரிவீல் பண்ண வேண்டாம் என்று நீதிமன்றம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே தேர்தல் ஆணையத்துறை வாதத்தை. எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்க நீங்க? சந்தேகமே அங்கதானே எழுப்புறோம், அப்புறம் என்ன அக்செப்ட் பண்றீங்க? எந்த கோடு உள்ள இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நாங்க அந்த கோட்ல மானிபுலேட் பண்ண முடியும், அந்த கோட்ல எப்படி எல்லாம் மானிபுலேட் பண்ண முடியும் நான் பெரிய டீடைல்டு பிரஸ் மீட்டே நான் கொடுத்தனேன். எப்படி எல்லாம் மானிபுலேட் பண்ண முடியும்? டைம் ஃபர்ஸ்ட் 100 கவுண்ட் 100 ஓட்டு போடுற வரைக்கும் நீங்க வந்து சாம்பிள் ஓட்டு மார்க் போலிங்னு ஒண்ணு பண்ணி காமிப்பாங்க எல்லா ஏஜென்ட்டுக்கும். அந்த மார்க் போலிங் ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு போடுற வரைக்கும் எல்லாம் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் 200க்கு மேல வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகும். அப்படின்னா மால் ஃபங்க்ஷன் ஆகும், ஃப்ராட் பண்ணலாம். இதை எப்படி பண்றது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன். ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு கவுண்ட் வந்து இந்த கட்சி தான் ஜெயிக்கணும்னு சொல்லி மால் ஃபங்க்ஷன் கரெக்டா மாத்திக்கலாம் அப்படின்றதையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன். ஒரு குறிப்பிட்ட டைமர் இருக்கு, அதுக்குள்ள அந்த இவிஎம்ல டைமர் இருக்கு. இந்த டயத்துக்கு அப்புறம், இந்த டேட்டுக்கு அப்புறம், இந்த டயத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்து இவங்களுக்கு இந்த சின்னம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி ஜெயிக்க வைக்க முடியும் அதையும் காமிச்சான். சரி, தமிழ்நாடுல மாற்றம் வரக்கூடாது, கேரளாவில் மாற்றம் வரக்கூடாது, கேரளாவில் இவிஎம் அது ஒரே எப்படி ஓட்டு விழுகுதோ அப்படியே செயல்படணும், தமிழ்நாட்டுல எந்த மாற்றம் இருக்கக்கூடாது, வெஸ்ட் பெங்கால மாற்றம் இருக்கக்கூடாது நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அங்க எப்பயுமே மாற்றம் இருக்காது, எதிர்கட்சி ஜெயிக்குங்க. இந்த உத்தரப்பிரதேசத்துல மாற்றம் வரணும், ராஜஸ்தான்ல மாற்றம் வரணும், இந்த இடத்துல ஜெயிக்கணும், இந்த தொகுதியில ஜெயிக்கணும், இல்ல தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூர் ஜெயிக்கணும்,
திருநெல்வேலி ஜெயிக்கணும், கன்னியாகுமரி ஜெயிக்கணும், ராமநாதபுரம் ஜெயிக்கணும் அப்படின்னு அங்க அந்த பூத்தெல்லாம் ஜெயிக்கணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சிம்பிள் லோடிங் டைம்ல டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அந்த அப்ப வந்து அந்த இடமெல்லாம் அதெல்லாம் ஜெயிக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நீங்க தீர்ப்பு சொல்றதுலயே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. என்ன பாயிண்ட் தெரியுமா உங்களுக்கு? சிம்பிள் லோடிங் யூனிட். இதைத்தான் வந்து சொல்லுது சேஞ்சஸ் எலெக்ஷன் கமிஷன். அதை பாருங்க எப்படி ஒன்னுத்துக்குமே ஒரு ரெலவெண்டே இல்லாம எஸ்எல்யூ யூனிட்டை பாதுகாக்கணுமா சீல் வச்சு. எதுக்கு சீல் வச்சு பாதுகாக்கிறீங்க? சிம்பிள் லோடிங் யூனிட் என்ன பண்ணுது? எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவ் ஆன வேட்பாளர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்களை சிம்பிள் லோடிங் யூனிட் மூலமா லோட் பண்றோம். எப்படி வந்து அது போட்டு முடிஞ்ச பிறகு அது அதோடைய தேவை இல்லைங்கிறீங்க. என்ன தேவை இருக்கு? அது என்ன தேவை இருக்குதுல? என்ன தேவை இருக்கு? அதை போய் பாதுகாக்கணும். அப்ப என்ன பிரச்சனைனா, சிம்பிள் லோடிங் யூனிட்டை பத்தி தான் நான் தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருக்கேன். சிம்பிள் லோடிங் யூனிட் இஸ் த ஒன்லி ஒன் விச் கேன், அது மூலமா தான் நீங்க எந்த சின்னம் வெற்றி அடைய வேண்டும் என்று ஏற்கனவே எழுதி ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய சாஃப்ட்வேருக்கு சொல்றீங்க. ஓகே. அதன் மூலமா தான் இப்ப வரிசையா ஒன்னாவது பொசிஷன்ல சிம்பிள் பிஜேபி இருக்கு, 2வது பொசிஷன்ல காங்கிரஸ் இருக்கு, 3வது பொசிஷன்ல டிஎம்கே இருக்கு, 4வது பொசிஷன்ல வந்து ஏடிஎம்கே இருக்கு, 5வது பொசிஷன்ல வந்து நாம் தமிழர் இருக்கு, 6வது பொசிஷன்ல வந்து ஆம் ஆத்மி இருக்கு. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க வரிசையா. இப்படி இருந்துச்சு அப்படின்னா 1வது பொசிஷன் சிம்பிள்ல ஒரு சங்கேத குறியீட சேர்த்து அனுப்பிட்டீங்கன்னா, ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, சிம்பிள் லோட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த சிம்பிள் லோட் பண்ணியாச்சு அப்படின்னா போலான ஓட்டு 1300 ஓட்டு. இந்த 1300 ஓட்டுல இருந்து எடுத்து 1வது யூனிட்டுக்கு ஒரு போலா இருக்கும், 2வது யூனிட்டுக்கு 2வது சிம்பிள் கை சின்னத்துக்கு ஒன்று போலா இருக்கும், தாமரை சின்னத்துக்கு ஒன்று போலா இருக்கும், அடுத்து ரெட்டலைக்கு ஒன்று போலா இருக்கும், உதயசூரனுக்கு ஒன்று போலா இருக்கும், ஒரு ஓட்டு போலா இருக்கும். ஆனா சிக்னல் எங்க இருக்கு அப்படின்னா சிம்பிள் லோடிங் டைம்ல தான் நீங்க வந்து அந்த சங்கேத குறியீடை வந்து அந்த ஆஸ்கி கேரக்டரோட சேர்த்து ஒரு சின்ன கேரக்டர் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க இவிஎம் கவுண்டிங் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ல எழுதிருக்க அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு சிம்பிளா போய் பார்க்கும். ஓ இந்த சிம்பிள்ல இந்த குறியீடு இருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ணிட்டு அந்த குறியீடை மட்டும் இந்த சிம்பிள்ல தான் குறியீடு இருக்கா, அப்ப அந்த நம்பர் தான் ஜெயிக்கணும்னு அதை முடிவு பண்ணி விழுந்த ஓட்டுல இருந்து ஹையர் பர்சன்டேஜ் ஓட்டை அந்த சிம்பிளுக்கு கொடுத்துரும். முடிஞ்சு போச்சா? ஓகே. இதுதான் இது இங்கதான் எதுக்கு நீ அதாவது எதுவுமே காரணமே இல்லாம சிம்பிள் லோடிங் யூனிட்டை போய் சுப்ரீம் கோர்ட் வந்து சீல் பண்ணி ஸ்டோர் பண்ண சொல்லுது 45 நாளைக்கு மேல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அங்கதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த இன்டெலக்சுவல்ஸுக்கு தெரியும் எதுல சூட்சுமத்தை வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இதை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய தகுதி வாய்ந்த என்ஜினியர்ஸுக்கு எதன் மூலமாக இந்த சிக்னலை கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். எனவே அதை பாதுகாக்கணும். சிம்பிள் லோடிங் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் இப்ப பாதுகாத்துருச்சு. இவிஎம் மாதிரி சீல் வச்சிருங்கன்னு. சரி, வெரிஃபிகேஷன் கேண்டிடேட் வந்து எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இவங்க வந்து அது பாருங்க வெரிஃபிகேஷன் இந்த சிம்பிள் லோடிங் யூனிட் பாதுகாத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து ஒரு தகவல் இல்லை. சுப்ரீம் கோர்ட் பாதுகாத்து சீல் பண்ணி வச்சிடணுமா? ஏன்னா சிம்பிள் லோடிங்ல தான் மேனிப்புலேட் பண்ணி வச்சிருக்கான்றத ஈஸியா எப்ப கண்டுபிடிக்க முடியும்? இவிஎம்ல ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய சாஃப்ட்வேரும் சிம்பிள் லோடிங் பண்ணும்போது இருக்கக்கூடிய ரெண்டையும் எடுத்து எந்த குறியீடு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டோம்னா எதுல ஃப்ராட் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். எதுல ஃப்ராட் பண்ணிருக்கான், எந்த இவிஎம்ல ஃப்ராட் நடந்திருக்குன்னு கிளீனா கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து சீல் பண்ணி மூடி வச்சிடணும். முடிஞ்சு போச்சா? வேலை முடிஞ்சா? அப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யணும்னு நினைச்சோ அதை அச்சீவ் பண்ணிருச்சு. யாருமே இனிமே சீல் பண்ணதை ஓபன் பண்ணக்கூடாது. அப்ப சரி, வெரிஃபை பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன், அதாவது சுப்ரீம் கோர்ட் நியாயமா நடந்துருச்சு நம்ம எல்லாம் வந்து நம்பணும். அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க? கேண்டிடேட் வெரிஃபிகேஷன். கேண்டிடேட் வந்து 2வது இடம் 3வது இடம் வர்றவங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் வெரிஃபிகேஷன் கொடுக்கலாம். பேங்க் மெமரி கார்டு செமி கண்ட்ரோலரை போய் அதுல 5% ஆஃப் த இவிஎம் பெர் அசம்பிளி செக்மெண்ட் எடுத்து ஒவ்வொரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷன்லயும் அதுல வெரிஃபிகேஷன் வந்து டீம் ஆஃப் இன்ஜினியர்ஸை வந்து வெரிஃபை பண்ணலாம். இவிஎம் மேனுஃபேக்சர், அதாவது பெல்லு இசிஎல் இருந்து டீம் ஆஃப் மேனுஃபேக்சர் வச்சுட்டு இந்த மெமரி செமி கண்ட்ரோலரை வெரிஃபை பண்ணி என்ன பண்ண போறீங்க? செமி கண்ட்ரோலர்ல என்ன இருக்கு? செமி கண்ட்ரோலர்லயா ஸ்டோர் பண்ணிருக்கு? செமி கண்ட்ரோலர் மெமரி செமி கண்ட்ரோலர்ல என்ன இருக்கு? ஏன் சார் உங்க கண்ணு முன்னால பிரிண்ட் ஆகி வந்த விவி பேட்டை உங்களால என்ன முடியல? எவ்வளவு டெக்னிக்கலா உள்ள போய்
அதை என்ன இதை என்னன்றீங்க, நடக்காத போய் என்னன்னு சொல்றீங்க. என் கண்ணு முன்னால பிரிண்ட் அவுட் பண்றது ஒரு அதை எண்ணிட வேண்டியது. ஆமா, இதை இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அதை எண்ணிட்டு போயிட வேண்டியதானே. அதை எண்ணிட்டு போயிடலாம்ல. கண்ணு சரி, முன்னால இப்போ விவிபேட் இருக்கு. ஒரு yes. சாதாரண ஒரு கிளர்க்கு எண்ணிடுவாங்கல்ல. ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர் கவுண்டிங் போற ஆசிரியர் எண்ணிடுவார்ல. ம். ஏன் பெரிய என்ஜினியர் பெல் டெக்னாலஜி. என்ஜினியர் தான் வரணுமா? பெல் என்ஜினியர் தான் வந்து எண்ணணுமா? அப்ப புரியுதா உங்களுக்கு? ஒண்ணு சிம்பிள் லோடிங் யூனிட்ட வந்து தனியா சீல் வச்சு, ஏன்னா அதுல தான் ஃப்ராட் பண்றான். அந்த ஃப்ராட தனியா பாதுகாத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவுனால. ரெண்டாவது நம்மள ஏமாத்தணும். வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு நாங்க வழி ஏற்பாடு பண்றோம். இந்த 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 சங்கி கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. இந்த சங்கி கூட்டம் எல்லாம் சேர்ந்து இன்டெலெக்சுவல் சங்கி கூட்டம். அதான் வெரிஃபை பண்ண சொல்லிட்டாங்களே. அதான் 5% ஆஃப் இவிஎம் செமி கண்ட்ரோலரே வெரிஃபை பண்ண சொல்லிட்டாங்களே. ஏன் அதை வெரிஃபை பண்ணக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து இவிஎம் பெல்லு எவன் குற்றவாளியோ அவனை வச்சே வெரிஃபை பண்ண சொல்லு. இப்ப திருடன் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. திருடிட்டு போய் நகையை வந்து திருடிட்டு வித்துட்டான். அந்த திருடன்டே போய் இந்த நகை வந்து 24 கேரட் தங்கமான்னு நீங்களே கேட்பீங்களாம். இந்த நகை தானா? நீங்க ரொம்ப டெக்னிக்கலா அதே சமயத்துல பொலிட்டிக்கலா ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை நீங்க வந்து இதை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தின் மீதும் இந்த தேர்தலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மீதும் நீங்க வைக்கிறீங்க. ஆனா அவங்க திருப்பி அவங்க தரப்புல இருந்து கேட்கக்கூடிய கேள்வி, இவிஎம்ஐ ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் சொல்லக்கூடிய எந்த குற்றச்சாட்டுகளையும் உங்களால் நிரூபிக்க முடியவில்லை, நீங்க பொது இடத்துல நிரூபிச்சு காட்டிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இப்பவும் இதுல ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கான செலவை வந்து அந்த வேட்பாளர் யாரு வந்து கேட்கிறாரோ இதுல சந்தேகம் இருக்குது, சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னா அந்த செலவை அந்த வேட்பாளர் ஏத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை வந்து நிரூபிப்பதற்குன்னு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது? நிரூபிப்பதற்கு வேற எந்த வாய்ப்பும் தேடி அலைய வேண்டியதில்லை. விவிபேட்டை என்னன்னாலே நிரூபிச்சிடலாம். ஏங்க கண்ணு முன்னால நான் ஓட்டு போட்டதை நான் பாக்குறேன் கண்ணால. அது பிரிண்ட் ஆகி கீழே விழுகுது. இந்த விவிபேட் ஸ்லிப் என்னங்க, இவிஎம் கவுண்ட் என்னங்க, 2 மேட்ச் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சா இல்லையா? எனக்கு மேலே ஒரு காமன் சென்ஸ் வேணுங்க. இதுக்கு மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு சார். எனக்கு ஒரு டவுட். இப்போ ஒன்னு யூஸ் பண்றதே அதை பயன்படுத்துறதுக்கு தான். இப்ப விவிபேட்னு ஒண்ணு வச்சுட்டாங்க அப்படின்னா அதை என்ன வேண்டியது, அது என்னல அப்படின்னா அது எதுக்கு வைக்கணும்? என்ன எதுக்கு வைக்கணும்? 5000 கூட எதுக்கு செலவழிச்சீங்க? மக்கள் வரி செலவழிச்சு 17,30,000 விவிபேட் தான் மொத்தம் யூனிட். மொத்த 24 லட்சம் பேலட் யூனிட் இருக்கும். இது இருக்கும் 14,30,000 யூனிட் தான். மொத்தம் 10 லட்சம் பூத்து தான் இருக்கு. அப்ப அவ்வளவு வாங்கி எதுக்கு நம்ம பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா அது என்னவே இல்லைன்னா அது எதுக்கு வாங்கணும்? 5000 மக்கள் வரி பணம் 5000 கூட ஏன் வேஸ்ட் பண்ணீங்க? பிரிண்ட் என்ன முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு அதை வேஸ்ட் பண்றீங்க? யாரு உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்றதுக்கு? சரி, கூட ஒரு நாள் தாமதமாகறத வந்து விரும்பலையா தேர்தல் ஆணையம்? ஒரு நாள் லேட் ஆகுதுல, ஒன் டே அப்படிங்கிறது, ஒன் டே ஃபுல்லா என்னன்னு ஒரு 60 நாள் எலெக்ஷன் நடத்தக்கூடிய ஒரு தகுதியற்ற தேர்தல் ஆணையம் கூட என்றதுக்கு 4 நாள் ஆயிட்டு போகுதுங்க. 3 நாள் ஆயிட்டு போகுது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? 12 நாள் ஆகும்னு எப்படி போய் சொல்றீங்க? போய் சுப்ரீம் கோர்ட்டை போய் அதையும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் நம்புறாங்கன்னா அப்ப நம்ம என்ன சொல்றது? எப்படிப்பட்ட யாரை வச்சு நம்ம நம்புறது? 12 நாள் ஆகும்னு ஒருத்தன் பொய்யா சொல்றான். எஸ்பிஐ எலக்ட்ரல் பாண்ட்ஸை கொடுக்கறதுக்கு எனக்கு 3 மாசம் ஆகும்னு சொல்லி எஸ்பிஐ வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சந்திரசூட்ட போய் சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னது. சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் சொன்னது என்ன சொன்னாரு? சாட்டை எடுத்து சுழட்டின உடனே கொடுத்தானா இல்லையா? ஏன் அப்படி கேட்க கூடாதா? எலக்ட்ரல் பாண்டுல சஞ்சீவ் கண்ணா இதே நீதிபதி கேட்ட கேள்வியை ஏன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல கேட்கல? ஏன் ரைட் டு நோ? அப்ப எந்த இடத்துல ஓட்டருக்கு வாக்காளனுக்கு இருக்கக்கூடிய உரிமையை முதலில் உறுதிப்படுத்த வேண்டிய இடம் வாக்களிக்க வேண்டிய இடம் இவிஎம். அப்ப அங்க கேட்ட உரிமைய ஏன் இங்க வந்து அவருக்கு பிரஸ் பண்ணல? இதே ஜட்ஜி தானே கொடுத்தாரு. ஏன் பண்ணல? எதற்காக பண்ணல? இந்த கேள்விக்கு என்ன பதில்? அப்ப எதுவுமே கேட்க கூடாதா? அப்ப கேட்கலன்னா எதுக்கு அப்பீல்? இது மேல கிரைவன்ஸ் இருக்கு. கிரைவன்ஸ் இருக்கிறதுனால தான் அப்பீலுக்கு போறோம். இந்த ப்ராசஸ்ல கிரைவன்ஸ், ப்ராசஸ்ல நம்பிக்கை இல்ல. தீர்ப்புகள் திருத்தப்படலாம். நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? தர்ம தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா, உண்மைதனை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா அப்படின்னு பாட்டு வரும். அப்ப தலைகுனிய வச்சிருக்காங்களா இல்லையா அவங்க? நிறைவா ஒரு கேள்வி. இப்போ இதுல வந்து பல இத சொல்லின்ற பொழுது நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, அந்த மை வந்து சில நாட்கள் மட்டும்தான் இருக்கும் விவிபேட்ல. அது வந்து அது ஒரு குறிப்பிட்ட விதமான மை, அது சீக்கிரம் வந்து அது காணாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த அச்சாகி உள்ள விடுறது அது எத்தனை நாள் வரைக்கும் சார் இருக்கும்? சார் எலெக்ஷன் கமிஷனுடைய
சுப்ரீம் கோர்ட்ல நீங்க வந்து தேர்தல் முடிந்த பிறகு 45 நாட்களுக்கு உள்ள வந்து நீங்க உங்க தேர்தல் முறையில வாக்கு எண்ணும் முறையில சந்தேகம் இருந்தால் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சட்டம் இருக்கா இல்லையா? இந்த சட்டம் எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப ஒரு விவிபேட்டை வடிவமைக்கும் போது தெர்மல் பிரிண்டிங்க வடிவமைத்து இவ்வளவு 5000 கோடியை வேஸ்ட் பண்ணது யாரு? எலெக்ஷன் கமிஷன் தானே. ஏன் லேசர் பிரிண்டர் மூலமா அதை நிரந்தரமாக அழியாத மைய வாங்காம ஏன்? அப்ப அரசியல் சாசன சட்டத்திற்கு அந்த தேர்தல் கமிஷன் சட்டத்திற்கு எதிராக தேர்தல் கமிஷன் செயல்பட்டு இருக்கிறதா இல்லையா? அப்ப ஒரு கேஸ் போடணும் அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 45 நாள் வரைக்கும் டைம் இருக்கு. அப்ப என்னாச்சு, 60 நாள் எலெக்ஷன் நடக்குது இந்தியாவில. இப்ப 2024ல 60 நாளைக்கு அந்த மை அழியக்கூடாது. 60 நாளுக்கு பிறகு 45 நாளைக்கு அந்த மை அழியக்கூடாது அப்படின்னா 3.5 மாசம் 3.5 மாசம் அந்த மை அழியக்கூடாது அப்படின்றது சட்டத்துல இருக்கு. அப்ப சட்டத்தை மீறி 1 மாசத்துல மை அழிஞ்சிற மாதிரி நீ அழிச்சீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அப்படி பார்த்தா கூட நான் என்ன கேக்குறேன், ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரீட் ஒன்லி மெமரியில எழுதலாம் என்று கேட்கும் பொழுது ஏன் எப்பெல்லாம் எழுதலாம்னு ஏன் கேட்கல? ஒண்ணு, எத்தனை மெஷின் ரிப்பேர் ஆயிருக்கு ஏன் கேட்கல? 3.5 லட்சம் மெஷின் ரிப்பேர் ஆயிருக்குன்னு எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ணிருக்கு. எதிர்கட்சிகள் 6.5 லட்சம் மெஷின் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. 10 லட்சம் மெஷினை காணவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட் இந்த கேள்வியை எலெக்ஷன் கமிஷனை கேட்கல? 2வது. 3வது, இந்த சாப்ட்வேரை எழுதுறதுக்கு எல்லாம் சொல்றோம்ல, இது வரைக்கும் யாருக்காவது எலெக்ஷன் கமிஷன் இவங்க கொடுத்த இவிஎம் ஓபன் பண்ணி கொடுத்து ப்ரோக்ராமபிள் சிப், அந்த சிப்ல தான் எழுதணும், அந்த சிப்பை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்கா? இது வரைக்கும் ப்ரோக்ராமபிள் டிவைஸ் தான். அதாவது ஒரு சாஃப்ட்வேரை இவிஎம்ல லோட் பண்ணணும் அப்படின்னா அதுல வந்து அந்த சாஃப்ட்வேரை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் கோடா, மிஷின் லாங்குவேஜ் கோடா மாத்தி அந்த கோடை ஒரு ப்ரோக்ராமபிள் டிவைஸ்ல வச்சு அந்த சிப்ல ரைட் பண்ணணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இதுவரைக்கும் ஏன் எலெக்ஷன் கமிஷன் யாருக்கும் கொடுக்கவில்லை? மெஷினை தூக்கி முன்னால வச்சுட்டு நீ தூரத்துல இருந்து மெஷினை டச் பண்ணாம ஹேக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்றது பேரு சவாலாது? யாருமே ப்ரூவ் பண்ணலன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அறிவு ஜீவிகள் எல்லாம் சொல்றாங்களே, இதை கொடுத்துச்சா எலெக்ஷன் கமிஷன் யாருக்காவது? இதை கொடுத்திருந்தா ஒரு பிஇ படிச்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச ஒரு மாணவன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்ச ஒரு மாணவன் இந்த இவிஎம் சுக்குநூறா இவிஎம் இந்த மேனிபுலேஷன், இந்த ஃப்ராட் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லிடுவானே. இது என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸ் அது? இதை பண்றதுக்கு இது வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துச்சு எலெக்ஷன் கமிஷன். இவிஎம் ஏதாவது ஒரு இவிஎம் மெஷினை கொண்டாந்து போடுவீங்க, போட்டுட்டு நீ தூரத்துல இருந்து அதை டச் பண்ணாம நீ பாணுன்னா அதான் பண்ண முடியாது. திரும்பி சொல்றேன், ஹேக் பண்ண முடியாது. ஹேக் பண்றது அப்படின்னா உங்க மொபைல் போனை ஹேக் பண்றது, வெளியே இருந்து ஹேக் பண்றது. இது வெளியே இருந்து பண்றதுக்கு இன்டர்நெட் கிடையாது, ப்ளூடூத் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, முடியாது. நான் இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சா? கொடுக்கல. அப்புறம் இந்த கேள்விகளை ஏன் கேட்கல? ஏன் ஒரு சாப்ட்வேரை எழுதுறதுக்கு ஏன் ஒரு ஜாயிண்ட் டெக்னிக்கல் கமிட்டி ஆஃப் ஆல் தி அப்போசிஷன் பார்ட்டிஸ், ரெகக்னைஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டிஸ், ஒரு டெக்னிக்கல் கமிட்டி ஏன் இல்ல? நீங்க எலெக்ஷன் கமிஷனர் தேர்ந்தெடுப்பதற்கு அந்த மாதிரியான அந்த இடத்துல அந்த வாய்ப்புகள் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு, எதிர்கட்சிகளுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கறதை நம்ம பார்த்தோம். கொடுக்கவே இல்லை. நீதிபதிக்கே இடம் இல்லை. ஒரு இண்டிபெண்டன்ட் ஜட்ஜஸ் இல்ல, இண்டிபெண்டன்ட் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இல்ல, யாருமே இல்லையா? ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில ஏன் இந்த நீதிமன்றம் கேட்கல எலெக்ஷன் கமிஷனை? ஏன் 100% எண்ணுவதற்கு என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்க? என்ன லாஜிஸ்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கு? ரீசனபிலிட்டி என்ன இருக்கு? அப்ப கேட்கணுமா? நீங்க பேசும்போது எனக்கு ஒரு டவுட் வருது சார். நம்முடைய மறைந்த அறிவியல் மாமேதை, நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இவிஎம்ஐ பற்றி என்ன கருத்து வைத்திருந்தார்? அப்துல் கலாம் அவர்களும் நானும் இவிஎம் வேண்டும் என்றுதான் சொன்னோம். ஆனால் எங்களுக்கு தெரியாது இந்த இவிஎம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன் இடம் தான் இருக்கும் என்று நாங்கள் நம்பினோம். அதனால அப்துல் கலாம் வந்து இவிஎம் வேணும், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கணும், இது வந்து இம்ப்ரூவ் ஆகுது, உலகத்திலே நம்ம வந்து சீக்கிரம் எலெக்ஷன் நடத்துறோம் அப்படின்னு நாங்க நம்பினோம். ஆனா இந்த இவிஎம் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நடத்துறதுக்கு 60 நாள் டைம் எடுத்து, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் சொல்றதுக்கு 1 நாளுக்கு மேல டைம் எடுத்து, இந்த இவிஎம்ல இவ்வளவு மேனிபுலேட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி, அதுக்கு தேவையான பெல்லையும் இசிஎல்லையும் பிஜேபி மெம்பர்களை வந்து டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணி,
6 லட்சம் மெஷினை டிஃபெக்டிவ்னு அனௌன்ஸ் பண்ணி இந்த டிஃபெக்டிவ் ஆன இடத்துல எல்லாம் சாஃப்ட்வேரை லோட் பண்ண முடியும், சிம்பிள் லோடிங்ல ஸ்டெகனோகிராஃபி மூலமா சிக்னல் கொடுத்து வெற்றி பெற செய்ய முடியும், இதெல்லாம் பண்ண முடியும், பண்ணுவார்கள். அரசு எந்திரமும் எலெக்ஷன் கமிஷனும் இணைந்து செயல்படும் என்று, ஆளும் கட்சியும் எலெக்ஷன் கமிஷன் இணைந்து செயல்படும் என்று நாங்கள் அப்பொழுது எலெக்ஷன் கமிஷனை ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாகத்தான் நினைத்தோம், நம்பினோம். அந்த நம்பிக்கையில் மண்ணை எள்ளி போட்டு விட்டார்கள். எனவேதான் இப்ப எதிர்க்க வேண்டிய சூழலுக்கு நான் கட்டாயத்திற்கு நான் வந்து டெக்னிக்கலா தெரிஞ்சதுனாலதான் நான் வந்து இதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறேன். அதான் நான் சொல்றேன், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நீங்க 100% விவிபேட்டை எண்ணி அதே இவிஎம் எண்ணி ரெண்டையும் நீங்க சேம் நிரூபிச்சிருங்க, பாப்போம். நிரூபிச்சிருங்க, 2-1 நிரூபிச்சிருங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அந்த ரிசல்ட் தான் சரி. 543 தொகுதியிலையும் பிஜேபி ஜெயிக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஆனா ரெண்டை எண்ணி நிறுவீங்க. அடுத்து காங்கிரஸே ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்த இவிஎம் வந்து விவிபேட்டை என்னனும் இப்ப நான் சொல்லிருக்கக்கூடிய அனைத்து இடத்திலையுமே லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இருக்கு. அதை டிரான்ஸ்பரண்டா மாத்தணும். ஜேபிசி மூலமாகத்தான் இந்த சாப்ட்வேரை லோட் பண்ணணும். ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி மூலமாகத்தான் லோட் பண்ணணும். இந்த விவிபேட்டை 100% என்னணும். இல்லை என்று சொன்னால் இதை மேனிபுலேட் பண்ணக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும், ஜனநாயகத்தை சீரழிக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை மட்டும் உண்மைன்னு சொல்ல ஜெயிச்சாலும் சரி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஜனநாயகத்தில் இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். அந்த மக்கள் வாக்களிப்பது யாருக்கு என்பதே தெரியாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல் அப்படிங்கிறீங்க. அதை தெரியப்படுத்த வேண்டும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும், ஒருவேளை ஆட்சி மாற்றத்தில் ஏற்பட்டால் புதிய ஆட்சியாளர்களும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக அதை நாமும் வலியுறுத்துவோம். தொழில்நுட்ப ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல்வேறு ஐயங்களுக்கு விடையளித்தீர்கள். டாக்டர் பொன்ராஜ் அவர்களுக்கு தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ சார். நிறைய சலாம் சொந்தங்களே. டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் ஆலோசகராக இருந்தவர், அரசியல் ஆலோசகராக இருந்தவர். அவர் தொழில்நுட்ப ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் என்பது ஜனநாயகத்தில் மிக முக்கியமான கேள்விகள். இதற்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகளுக்கு இருக்கிறது என்றே நான் நம்புவோம். தேர்தல் ஆணையம் ஒருவேளை அவர்கள் தரப்பு நியாயங்களை சொல்ல தயாராக இருந்தால் அதையும் தமிழ் கேள்வி மக்கள் முன் வைப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதையும் சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.